நேற்று துபாய் கரமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரி பையனை பார்த்தேன். நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் தான். அந்த பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தான், நானும் பாண்டிச்சேரி தான் ப்ரோ, இங்கே கரமாவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் போய் பார்த்துருந்தேன். அவனை போய் பார்த்த வரைக்கும் அவன் என்ன சொன்னான்னா, அவனுக்கு வந்து 1200 சம்பளம், சாப்பாடு தங்க இடம் கொடுத்துருவாங்க. நம்ம ஊர் காசுக்கு வெறும் 28,000 தான் அவனுக்கு சம்பளம். இருந்தாலும் அவன் வந்து ஹோட்டல் மேனேஜர் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்குமா அப்படி உள்ளே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான். வேறு வேலையும் தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க துபாய்னாலே மினிமம் வந்து 40,000 சம்பளம் கிடைக்கும், 28,000 சம்பளம்லாம் கிடையாது, பொய் சொல்கிறானுங்க, அப்படி தான் நினைக்கிறானுங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு பசங்க, பாண்டிச்சேரி பசங்க வெறி 20,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிறானுங்க. இங்கே அவனுங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அவனுங்க தான் கேட்கும் போது ஊர் இருக்கத்தோடு இங்கே இருக்கும்போது ஏதோ ஒரு லிங்க் கிடைக்கும் ப்ரோ, அதை வச்சு நாங்கள் எப்படின்னா மேலே வந்துடுவோம் அப்படின்றானுங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறானுங்களே, அதுதான் உண்மை. துபாயில் இருக்கிற எல்லாரும் சம்பாதிக்கிறவங்கலாம் கிடையாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நானும் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை தான் ஓடிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒன்று கிடைக்குமான்ட்டு. வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.